ஃபர்ஸ்ட் இந்த லூசிஃபர் படத்தோட மெயின் பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் இருக்க லேயர்ஸ். எஸ், படத்தோட மெயின் பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம், அதாவது ஸ்டேட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு சிஎம் வந்து இறந்து போறாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள நடக்கிற ஒரு கலவரம், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஒரு ட்ரக் டீலர் ட்ரக் மாஃபியாவா இருக்கிற ஒருத்தன் வந்து கைப்பற்ற நினைக்கிறான். அதை எதுக்காக கைப்பற்றான்னா அப்பதான் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சியை பிடிச்சி அந்த ஸ்டேட்குள்ள வந்து அவனோட ட்ரக் டீலிங் அண்ட் ட்ரக் பிசினஸ் வந்து அதிகமாக கொண்டு போறதுக்காக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை அக்வயர் பண்ண நினைக்கிறான். அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் இருக்காரு. அவர் எப்படி அவனை தடுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த மெயின் பிளாட்டா இருக்கும். அந்த மெயின் பிளாட்டுக்கு கீழே நிறைய சப் பிளாட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் இருக்கும். அந்த டிவி சேனலுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நேர்மையாக நல்ல அரசியல்னா நேர்மையாக இது சொல்லணும், மக்களுக்கு வந்து உண்மையான நியூஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க. பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகளோட ப்ரெஷர்னாலையும் அவங்களுக்கு இருக்க கடன் தொல்லையினாலையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் சொல்கிற மாதிரி பப்பட்டாக மாறிய அந்த டிவி சேனல்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி திருப்பி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிளாட்டு. அதுக்கு கீழே வந்து சிஎம்மோட பொண்ணு வந்து ஒரு விதமான ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு காரணமும் வில்லனாக தான் இருப்பான் அவன். இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து செக்ஸுவலி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான், அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான், அந்த சிஎம்மோட டாக்டர் வந்து அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது அது ஒரு பிளாட்டாக இருக்கும். அதுக்கு கீழே ஹீரோ கூடவே இருக்க ஒருத்தர் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து மேபி அஃபேர் இருந்திருக்கலாம், அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த லைன் வந்து ஒரு பிளாட்டாக போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய சப் லேயர்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். அந்த மெயின் பிளாட் ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சப் லேயர்ஸ் நிறைய இருக்கிறனால தான் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரிப்பிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நடந்துட்டு இருக்கு. படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் வந்து பார்க்கப்படுகிறேன். இதுக்கு நடுவில் ஹீரோவோட பாஸ்ட் அது ஒரு சப் லேயராக போயிட்டு இருக்கும். 25 வருஷமாக வந்து ஸ்டீஃபன்கிற கேரக்டர் வந்து நடுவில் எப்படி காணாமல் போனார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த பாஸ்டில் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ளாட் போயிட்டு இருக்கும். அது எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த பாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ எம்புரான் படம் வந்து வரப்போகுதுன்னு ஒரு தகவல். பார்ப்போம் அது எப்படி, என்ன பாஸ்ட் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்ப்போம். இந்த மாதிரி இத்தனை சப் பிளாட்ஸ் அண்ட் மெயின் பிளாட் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து கடைசியில் படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த லூசிஃபர் படத்துக்கான மெயின் ஹிட் ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான்.